இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் அவர் பிரசன்னமாக இருக்கிறார். God is present in your life even today. ஸோ எந்த நாளிலும் நீங்கள் சோர்ந்து போக பயப்பட வேண்டாம். அவர் உங்களோடு கூட இருந்து நம்பிக்கையாக இருந்து தைரியமாக இருந்து உங்களை வழிநடத்துவார். தேவனுடைய நம்பிக்கை தருகிற வார்த்தை உங்களுக்குள்ளே இருக்கிறது. அந்த வார்த்தையின்படி இன்றைக்கு உங்களை வழிநடத்தி செல்வார். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாய் இருக்கிறது. இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் உன் நங்கூரம், தேவன் உங்களுடைய நங்கூரமாக இருக்கிறார். God is your anchor. இந்த நங்கூரம் ஆங்கரை எங்கே பயன்படுத்துவாங்கன்னா பெரிய பெரிய கப்பலில் பயன்படுத்துவாங்க. அலைகள் ரொம்ப அதிகமாக ஆக்ரோஷமாக வரும் பொழுது, கடல் கொந்தளிக்கும் பொழுது அந்த கப்பலை நிலையாக நிறுத்தும்படிக்கு ரொம்ப கனமுள்ள ரொம்ப சக்தி வாய்ந்த நங்கூரத்தை அவர்கள் கடலில் இறக்குவாங்க. அந்த நங்கூரம் ஆழமாக போய் அந்த கப்பலுக்கு தேவையான திடனை, கப்பலுக்கு தேவையான நிலையை அது தருகிறது. அந்த மாதிரி தான் தேவன் உங்கள் நங்கூரமாக இருக்கிறார். தேவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்குள்ளே இருந்த அந்த விசுவாசத்தை உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள எந்த விசுவாசம் நம்பிக்கை இருந்ததோ அதை உங்களுக்குள்ளே வச்சிருக்கிறார். அந்த விசுவாசம் தான் உங்களுடைய நங்கூரமாக இருக்கிறது. ஒருவேளை பெரிய டர்புலன்ஸ் நடுவில், கொந்தளிக்கும் அலைகள் கடல் நடுவில் நீங்கள் இருக்கிறீங்க, அப்படிப்பட்ட சூழ்நிலை போல் உங்களுக்கு தெரிந்ததுன்னா தேவன் உங்களுக்குள்ளே கொடுத்துருக்கிற அந்த விசுவாசம் உங்களுக்கு நங்கூரமாக இருக்கிறது. அந்த நங்கூரம் உங்கள் வாழ்க்கையை நிலைப்படுத்துகிறதா இருக்கிறது. எப்பெல்லாம் தேவனுடைய வார்த்தையை படிக்கிறீங்களோ, எப்பெல்லாம் தேவன் உங்களுக்குள்ளே வச்சிருக்கிற விசுவாசத்தை பயன்படுத்துகிறீங்களோ, அது உங்கள் வாழ்க்கையில் நங்கூரமாக செயல்படுகிறது. எல்லா அலைகளின் நடுவில் உங்கள் கப்பலை நிலைநிறுத்துவதற்கு தேவையான நங்கூரமாக உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாசம் காணப்படுகிறது. அது மட்டும் இல்லை, தேவனுடைய அன்பு உங்களுக்கு நங்கூரமாக இருக்கிறது. தேவன் தம்முடைய அன்பை உங்களுடைய இருதயத்தில் ஊற்றி இருக்கிறார். அவர் எந்த அளவுக்கு உங்களை நேசிக்கிறார், அன்பு கூறுகிறார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளும் பொழுது, அதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த தேவனுடைய அன்பு உங்கள் வாழ்க்கையில் நங்கூரமாக செயல்பட்டு உங்களை நிலைநிறுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நங்கூரமாய் செயல்படுகிறது. தேவனுடைய வார்த்தை எல்லாவற்றிலும் மேலானதாக இருக்கிறது. எல்லா காரியத்தை காட்டிலும் தேவனுடைய வார்த்தை நிலையான வார்த்தையாக இருக்கிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தை ஒழிந்து போகாதுன்னு ஒரு வசனம் இருக்குது. அதை போல் தேவனுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நடுவிலையும் அலைகள் நடுவிலையும் உங்களை நிலைநிறுத்தும்படிக்கு, உங்களுக்கு நம்பிக்கை தரும்படிக்கு, உங்களுடைய எல்லா காரியங்களையும் ஜெயமாக மாற்றும்படிக்கு தேவனுடைய வார்த்தை நங்கூரமாக இருக்கிறது. அப்போ தேவன் உங்களுக்கு நங்கூரமாக இருக்கும் பொழுது அவரே உங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்துகிறவராக இருக்கிறார். ஒருவேளை மனிதர்களுடைய உதவி, மனிதர்களுடைய சப்போர்ட்டு, இந்த உலகத்தினுடைய நம்பிக்கை உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு நங்கூரமாக இருக்கிறார். யாருமே உங்களை சுற்றி இல்லைன்னாலும், எந்த உதவி உங்களை சுற்றி இல்லைனாலும், உங்களுக்கான ஒத்தாசை யாரும் தரல அப்படின்னாலும் பரவாயில்ல, தேவன் உங்கள் வாழ்க்கையை நிலைநிறுத்துவார். தேவன் உங்கள் படிப்பை நிலைநிறுத்துவார். தேவன் உங்களுடைய தொழிலை, உங்கள் வேலையை நிலைநிறுத்துவார். உங்கள் குடும்பத்தை நிலைநிறுத்துவார். ஏனென்றால் அவர் உங்கள் வாழ்க்கைக்கு, உங்கள் ஆத்மாவுக்கு தேவையான நங்கூரமாக செயல்படுகிறார். அந்த விசுவாசம், அவருடைய அன்பு, அவருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் நங்கூரமாய் செயல்படுகிறது. இன்றைக்கும் எந்த சூழ்நிலை வழியாக நீங்கள் கடந்து போனாலும் தேவன் உங்களுக்கு நங்கூரமாக இருக்கிறார். God is your anchor அப்படின்ற காரியத்தை மறக்காமல் அவரை பற்றி கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட நிலையில்லா வேலையிலும் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய அன்பும் அவருடைய விசுவாசமும் உங்களை நிலைப்படுத்தும், நங்கூரமாக செயல்படும். இன்றைக்கும் உங்களை வழிநடத்தி செல்லும். இந்த நாள் தேவன் உங்களுக்கு நங்கூரமாக இருந்து உங்களை வழிநடத்த போகிற ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்குது. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள்.